Hi viewers, நான் உங்க chef மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு நான் இருக்கிறது எங்க அப்படினு பாத்தீங்கன்னா மதுரை லேக் வியூ கார்டன் கேகே நகர்ல தாங்க நின்னுட்டு இருக்கேன். இங்க வந்துட்டு சீதா வந்து நம்ம ஷோவோட ரெகுலர் வாட்சர். அது மட்டும் இல்ல இன்னைக்கு என் கூட சமைச்சே தீரணும்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா. பாட்டியம்மா ஒரே புன்முறுவலா இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா இருக்கு? சந்தோஷமா உங்களுக்கு? சூப்பர். பாட்டியம்மா பேர் என்ன? மீனாட்சி. சூப்பர். சந்திரசேகர். எஸ், சந்திரசேகர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எல்ஐசி ஆபீசரா இருக்கேன். சங்கரன் கோவில்ல டெவலப்மென்ட் ஆபீசரா இருக்கேன். ஓகே ஓகே. பாஸ்ட் 25 இயர்ஸ் அங்க தான் இருந்துட்டு இருக்கேன். ஓகே. இவங்க உங்களுக்கு? என் மதர். ஓகே ஓகே. எப்படி மனைவி சமையல் நல்லா இருக்குமா மதர் சமையல் நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் அம்மா, இப்போ வைஃப். கல்யாணத்துக்கு அப்புறம் வைஃப். ஓகே ஓகே. அவங்க சமைச்சாங்க. யார் தப்பிச்சுக்கிட்டுருக்காங்க சொல்லாதீங்க சார். சும்மா வரக்க சொல்லுங்க. இல்ல அவங்க தான் கத்துக்கிட்டாங்க. சமையல் எல்லாமே அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. சந்தோஷமா இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு. எங்களுக்கும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா. சரி, இன்னைக்கு யார் சமைக்க போறா? பாட்டிமாவா நீங்களா? நான் தான் மேடம். அதான் பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க சீதா? செட்டிநாடு புட்டு மாவு உருண்டை. அதிலே செட்டிநாடு புட்டு மாவு உருண்டை. புட்டு மாவு உருண்டை. ஓகே. சால்ட்டும் ஸ்வீட்டும் ரெண்டும். ஸ்வீட்டும் சால்ட் ரெண்டும் சேர்த்து அந்த டைம்ல பண்ண போறீங்க. சூப்பர். எப்படி சார் ரொம்ப டேஸ்டா இருக்குமா இந்த சமையல்? ரொம்ப பிரமாதமா இருக்கும். நாங்க இந்த ட்ரெயின்ல போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உத்தரவாதம் கொடுத்ததுனால உடனடியாக நாங்க கிச்சனுக்கு புறப்படுகிறோம். வாங்க போலாம். சீதா வந்துட்டு நமக்காக என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு சேவரி ரெண்டுமே பண்ண போகிறாங்க. ஒன்று வந்துட்டு செட்டிநாடு புட்டு மாவு கொழுக்கட்டை, இனிப்பு ஒன்று காரம் ஒன்று இல்லையா? செட்டிநாடு புட்டு மாவுன்னா எப்படி எனக்கு புரியல சீதா. அதாவது அரிசியை பதப்படுத்தி நம்ம வீட்டில் இடியப்பு மாவுக்கு வச்சுருப்போம். ஓகே. அது மாதிரி வச்சு அந்த மாவில் செய்கிறது. ஆனால் இப்போ ரெடிமேடாக மாவு கிடைக்கிறதுனால நான் அரிசி மாவு இந்த மாதிரி குறைன்னு இருக்காது. நம்ம ஊற வச்சுட்டு சலிக்கையிலேயே கொஞ்சம் குறைன்னு சலிச்சுக்கிறது. சூப்பர். இதே மாதிரி அவள்லையும் பண்ணுவாங்க. அவளையும் ஆமாம். சூப்பர். இப்போ நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கள். அதாவது கொதிக்க வைக்கிற வெந்நீர் வச்சுக்கணும் மேடம். ஓகே. அப்புறம் வந்து தேங்காய் பூ, சால்ட்டுக்கு துருவின தேங்காய், முந்திரி பருப்பு நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறோம். வறுத்து வச்சிருக்கேன். நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன். வெல்லம் தேவைப்படும். புட்டு மாவு, நெய், சால்ட். ஓகே. இவ்வளவுதான் இதுக்குள்ள தேவையான பொருட்கள். உப்பு, நெய், தேங்காய் துருவல், வெல்லம், முந்திரி பருப்பு, புட்டு மாவு, சுடுதண்ணி. அவ்வளவுதான். இதுதான். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இனிப்பா காரம்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் பண்ணிடுவோம். ஸ்வீட். ஓகே. இப்போ எதுல பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த பவுல்ல இங்க வச்சிரலாமா? நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க பண்ணுங்க. இப்போ இந்த கொதிக்க வச்சிருக்க தண்ணி எடுத்து இதுல ஊத்திக்கணும் மேடம். ஆஃப் பண்ணிடுவா இதை ஆஃப் பண்ணிருங்க. ஓகே. இது கொஞ்சம் நல்ல தண்ணி வாங்கிக்கணும். மூழ்கிற அளவுக்கு. ஓகே. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரணும். இது இதுல வந்து ஸ்வீட், இதுல காரம் பண்ணி இது மூடி வச்சிருவோம். தட்டு போட்டு மூடுங்க. அந்த தட்டை மூடி. ஓகே. இதுலயும் தண்ணி ஊத்த போறீங்களா? இதுலயும் தண்ணி. இதுக்கு வந்து ஸ்வீட் வேணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த வெல்லத்துல மண் இல்லாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் இது எடுத்து இப்படி ஊத்துங்களா இந்த பக்கத்துல. சோ வெல்லம் போடுறதுனால தண்ணி கொஞ்சம் குறைச்சு போடுங்க. தண்ணி கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கலாம். தண்ணி ஊத்துங்க. மூழ்கிற அளவுக்கு. மூழ்கிற அளவுக்கு. இதையும் மூடி வைக்கணுங்களா? கொஞ்சம் நேரத்துல செட் ஆயிரும் மாவு. ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருக்கோம்னா அந்த மூடி கொடுங்க. இதையும் மூடி கொதிக்கிற தண்ணி ஊற்றி ரெண்டுத்தையும் மூடி வச்சாச்சு. ஒன்றுத்துல வெல்லமும் சுடு தண்ணி போட்டிருக்கோம், ஒன்றுத்துல சுடு தண்ணி மட்டும் போட்டிருக்கோம். இப்போ தேங்காய் பூ வந்து ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். ரெண்டுத்துலையும் போட்டுக்கலாமா? கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ். சரி, திறந்து பார்க்கலாமா? செட் ஆயிருக்கு மேடம், திறந்து பாருங்க. செட் ஆயிருக்கும். ஆமாம், ஊற்றுற தண்ணிலாம் உறிஞ்சிருச்சு. குட். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ தேங்காய் பூ இதில் போடணும். ஸோ ஒன்றுத்துல தேங்காய் தூர்கள். அதே மாதிரி ஸ்வீட்டுக்கும் தேங்காய். ஓகே. அதையும் நெய் வேணுமா? நெய். இது காரமா இனிப்பா? இது காரம். காரம்.
சரி. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். ஏற்கனவே இந்த மாவில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஓகே. உப்பு வேணுமா? இது கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே உதுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணா ரெடி ஆயிடும். அப்படியே உருட்டிட்டு ஸ்வீட்டும் காரமும் ஸ்வீட்டுக்கும் ரெடி பண்ணிட்டா ஒன்றா உருட்டிடலாம். இது மிக்ஸ் பண்ணிடலாமா? கொஞ்சம் நெய் மட்டும். நெய் ஊற்றணுமா? நான் போவா. டேஸ்ட்டுக்காக தான் இதெல்லாம். சரி. நெய் வேண்டாங்கிறவங்க போட வேண்டியது. ஓகே ஓகே. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணி கொடுத்துடலாம். உடனே பண்ணிடலாம். சுகர் பேஷண்ட் யாரும் இருந்தாங்கன்னா இது ஸ்வீட் இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ சால்டட் புட்டு, ஸ்வீட் புட்டு. ஸ்வீட் புட்டுக்கு ஜாகரி சிரப் ஊற்றிருக்கிறாங்க. சால்டட் புட்டுக்கு ஒன்லி சால்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க. ரெண்டுத்துலையுமே கோகோனட் போடுறாங்க. இதில் கேஷ்யூ நட் போடுவீங்களா? இப்போது கேஷ்யூ நட் வேணும்னா நம்ம இதில் பாதி அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மேடம். இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது தான். கேஷ்யூ நட்லாம் கம்பல்சரி சேர்க்கணுன்னு கிடையாது. சரி. இதை அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு ஆவியில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும் மேடம். ஏற்கனவே இது கொதிய நீரில் போட்டிருக்கிறதுனால ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும். ஒரு லட்டு உருண்டை மாதிரி ஒரே மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். என்ன ஷேப்பில் உங்களுக்கு கொலக்கட்டை ஷேப்பு வேணாலும் இது பண்ணிக்கலாம், உருட்டிக்கலாம். அப்படி வச்சிடும். இதெல்லாம் வீட்டில் மார்னிங் டிஃபனாகவே ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரெடி பண்ணி இந்த மாதிரி கூட ஒரு புட்டு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சடனாக உங்களுக்கு தேவையானது பண்ணலாம். இதிலே ஸ்வீட் பண்ணலாம், இதிலே சேவரி பண்ணலாம். இவங்க சால்ட்டு மட்டும் போட்டிருக்காங்க இல்லையா? இது கூட நீங்கள் பருப்பு உசிலி பண்ணுறீங்க இல்லையா? பருப்பு உசிலிக்கு பருப்பு பாயில் பண்ணி அதை இது பண்ணி இது சேர்த்தே பருப்பு புட்டா சேர்த்து பண்ணலாம். இந்த ஃபில்லிங்கை வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி கூட செட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சேம் டைம் எனர்ஜி லெவலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வயதானவங்களுக்கும் பல்லு இல்லைன்னா கூட சாப்பிட முடியும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிடும். இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு பல்லு வேணுமா உங்களுக்கு? சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம காரம் ரெடி பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். மேடம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் மீதி தேங்காய் போட்டுக்கணும் இல்லைங்களா? ஆமாம், அந்த தேங்காய் போட்டுக்கணும். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். போடவா? போட்டணும். எல்லாத்தையுமே போட்டணும். இந்த கேஷ்யூ நட் போடவா? அதுலேயும் தேங்காய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய போடுறோமோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு உடனே தேங்காயை உடைச்சிட்டு துருவி போடணும் மேடம். ஃப்ரெஷ்ஷாக போடும்போது டேஸ்ட்டாக. ஸோ வெல்லம் இந்த மாதிரி சிரப் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஏன்னா மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக. சூப்பர். இது அதே மாதிரி உருண்டை பிடிக்க வேண்டியது. அவ்வளோதான். இது பல்லு இல்லாத பிள்ளைங்க சாப்பிடலாம். அப்படியே வேணும்னாலும் சாப்பிடலாம், உருட்டாமல். உதுத்து சாப்பிட்டாலும் சரி, அப்படியே உருட்டி உருண்டையாக சாப்பிட்டாலும் சரி. குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபன் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். ஓகே, சூப்பர். நீங்கள் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? நான் எல்லாமே வீட்டுக்கார சாப்பிட்டு மீதி வைக்கிறதா? இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு ரொம்ப பெருசாக வருது. சரி, ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு, சேவரியும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 3 மினிட்ஸ் சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? லைட்டாக ஒரு தடவை அடுப்பில் வச்சுட்டு எடுக்கணும் மேடம். 3 மினிட்ஸ் வேக வைக்கணும். அவனில் வைக்கிறதுனாலும் 3 மினிட்ஸில் வச்சிடலாம், வச்சு எடுக்கலாம். நம்ம இல்லைன்னா இட்லி கொப்பரையில் வச்சு 3 மினிட்ஸ் எடுத்து 3 மினிட்ஸ். ஓகே, இப்போ ரெண்டுத்தையுமே ஸ்டீம் பண்ண போறீங்க? ஸ்டீம் பண்ண. சூப்பர். மூடி எடுத்துடலாமா? தண்ணி கொஞ்சம் கொதி வந்த பிறகு எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்க போறீங்களா? ஒரே இதுதான் மேடம். ஒரே தட்டு. இல்லை சைடில் ஒரு சைடு ஸ்வீட்டு ஒரு சைடு காரம். 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ நல்லா அந்த பொழப்புன்னு நல்லா வரும். அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோ. மூடிடலாமா? மூடிடலாம். மூடவா? மூடி. ஓகே, இது வந்து ஒரு ஆவி வந்தோடனே எடுத்துடலாம். ஒரு ஆவி வந்த உடனே. சரி, மணி பார்த்துட்டு செய்யணுமா? பார்த்துக்கிறேன், கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆவி வந்தாலே போதும் மேடம். சரி, ஆவி அடிச்சா உடனே எடுத்துடலாம். ஆவி வந்துருச்சு, இப்போ எடுக்கலாமா? எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவா? அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். சுட சுட புட்டுங்க. சூடாக அப்படி சால்ட் எல்லாம் இதில் எடுத்துடலாம். இப்போ நிறைய செய்யணும்னா இதை மாற்றிட்டு திரும்ப வேக வைக்கலாம். நம்ம அவ்வளோதாங்கிறதுனால அப்படி
ஓகே, இது இனிப்பு. கண்டிப்பா ஸ்வீட் அப்புறம் சேவ். வெல்லம் போட்டு பண்ணதும் நல்லா இருக்கு. இந்த வெறும் உப்பு போட்டு பண்ணதும் நல்லா இருக்கு. சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கு. செட்டிநாடு புட்டு மாவு கொழுக்கட்டை. தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, வெல்லம், புட்டு மாவு, நெய், உப்பு. செய்முறை: 2 பாத்திரத்தில் புட்டு மாவு தனித்தனியாக எடுத்துக்கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு வைக்கவும். மற்றொரு பாத்திரத்தில் உள்ள புட்டு மாவோடு வெல்ல கரைசல் சேர்த்து பின்பு தேவையான அளவு சுடு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு 5 நிமிடம் விடவும். பின்பு கார புட்டு மாவோடு தேங்காய் துருவல், நெய், சிறிதளவு உப்பு, வறுத்த முந்திரி ஆகியவற்றை சேர்த்து கலந்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். அதேபோல் இனிப்பு புட்டு மாவோடு தேங்காய் துருவல், நெய், முந்திரி பருப்பு சேர்த்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். இட்லி குக்கரை சூடாக்கி 3 நிமிடம் 2 வகை கொழுக்கட்டையையும் வைத்து வேகவிட்டு பரிமாறவும். இப்பொழுது செட்டிநாடு புட்டு மாவு கொழுக்கட்டை தயார். கிச்சனில்